சிலுவையில் இயேசு சொன்ன 6ஆம் வார்த்தை நிறைவுற்ற பணி, அதாவது முடிந்தது. முடிவு என்பதற்கு மறுவரையறை, நிறைவுற்ற வேலையின் ஆற்றல். இதை பற்றி சிந்திப்போம். வரலாறு பெரும்பாலும் மாபெரும் முடிவுகள் பரிதாபமாக அமைந்ததை நினைவு கூறுகிறது. ஆனால் சில வேளைகளில் கடைசி மூச்சானது இறுதி வெற்றியாக அமைந்து விடுகிறது. நாசரேத்து என்ற ஊரை சேர்ந்த மரண தண்டனை நிறைவேற்ற ஒரு மனிதர் முடிந்தது என்று கடைசியாக கூறினார். அது உண்மையில் நிறைவானதாக, முன்னரே நோக்கப்பட்டதாக, ஒரு நோக்கம் கொண்டதாக ஆழமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. பார்வைகளை பார்ப்போம். அந்த மத்தியான வேளையில் எருசலேம் நகர சுவர்களுக்கு வெளியே மக்கள் ஒரு முடிவை காணும்படி கூடியிருந்தார்கள். அனைவரும் அந்த ஒரு மனிதரையே பார்த்தனர். ஆனால் வெவ்வேறு கதைகளை கூறினர். ஒவ்வொருவரின் பார்வையை பார்ப்போம். முதலாவதாக சமய தலைவர்கள். பிரச்சனைக்குரிய ஒருவனுக்கு கடைசியாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்றும், போர் சேவகர்கள் தங்கள் வழக்கமான வேலையாக குற்றவாளி ஒருவனுக்கு அந்த வெள்ளிக்கிழமை தண்டனையை நிறைவேற்றியதாகவும், அடுத்தது அரசியல்வாதிகள் சூழ்நிலை கைதியான ஒரு மனிதருக்கு அநியாயமாக வழங்கப்பட்ட தீர்ப்பு என்றும், அவரது நண்பர்கள் தங்கள் கனவு எதிர்காலமும் நொறுங்கியதையும் கண்டனர். பார்த்து கொண்டிருந்தவர்கள் மையமாக இருந்த மனிதனின் உயிர் பறிக்கப்படுவதை பார்த்தனர். ஆனால் அந்த மனிதராகிய இயேசு ஒரு பணி நிறைவேற்றப்பட்டதை கண்டார். உலகம் களைப்பையும் தோல்வியையும் கண்ட அந்த தருணத்தில் இயேசு மன ரீதியாக நித்திய நோக்கம் ஒன்றை பரிசீலித்துக் கொண்டிருந்தார். அவர் சூழ்நிலை கைதி அல்ல, முடிவுற்ற அந்த திட்டத்தை எழுதியவரே அவர்தான். மாபெரும் முரண்பாட்டை பார்க்கலாம். பலவீனத்தில் பலன். அந்த காட்சி முழுமையும் குழப்பமானதாக காணப்பட்டாலும் அது திட்டமிடப்பட்ட வெற்றியாகும். நாம் அதிகாரத்தை பார்ப்பதில் பெரிய முரண்பாடு காணப்படுகிறது. அவரது கரங்கள் அசைய விடாமல் வைக்கப்பட்டிருந்தாலும் அவர் பழங்கால பயங்களை, கட்டுகளை அவிழ்த்தார். அவர் நகரத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டாலும் மற்றவர்களுக்கு சொந்தமானவர் என்ற உணர்வை தக்க வைத்துக் கொண்டார். அவர் சரீரத்தில் வேதனையை அனுபவித்தாலும் மனிதர்களின் பொல்லாங்கின் ஆதாரத்தை குறிப்பாக நசுக்கிவிட்டார். பொதுவெளியில் அவர் ஆடைகள் உரியப்பட்டு வெட்கப்படுத்தப்பட்டாலும் தம்மை நசுக்க முயற்சித்த சக்திகளின் வெறுமையை அவர் வெளியரங்கமாக்கினார். அடுத்தபடியாக நாம் பார்ப்பது கடைசி கோட்டிலிருந்து தொடங்கும் வாழ்வு. முடிந்தது என்ற செய்தி நம் வாழ்வை எப்படி அணுகுகிறோம் என்ற பார்வையை நவீனமாக மாற்றி அமைக்கிறது. நம் வாழ்க்கை வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்ற வகையில் போதுமானது என்று 90%, மீதி 10% தொடர்ந்து முயற்சி செய்தல், குற்ற உணர்வு, வெறித்தனமான நடத்தை ஆகியவற்றாலும் நிரப்பி வைத்திருக்கிறோம். ஏற்கனவே முடிக்கப்பட்ட ஒரு வேலைக்கு நீங்கள் எதையும் செய்ய முடியாது. அசாத்தியமான ஒன்று நிறைவேற்றிருந்தால் அதன் மீது ஒரு கோடு போடுவது, அதாவது ஒரு சிறிய கோடு போடுவது கூட அதை அசிங்கப்படுத்திவிடும். இது நம் ஊக்கம் முழுவதையும் திருப்பி விடுகிறது. பெருமதி என்ற உணர்வை சம்பாதிப்பதற்காக நாம் நற்கிரியைகளை செய்யவில்லை, மாறாக அவை ஏற்கனவே பெருமதியாயிருப்பதால் செய்கிறோம். நிராகரிப்பை தவிர்ப்பதற்காக பூரணத்தை பெற நாம் முயற்சிப்பதில்லை. நாம் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதால் விசேஷித்த தன்மையை தொடர்கிறோம். பரீட்சையில் தோற்றுவிடுவோம் என்ற பயத்தில் வாழவில்லை, மாறாக மிக முக்கியமான பரீட்சையில் வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற திட நம்பிக்கையோடு வாழ்கிறோம். முடிந்து போன களத்தில் உங்கள் நாளை ஆரம்பித்தால் உங்கள் ஆற்றல் மாறுபடும். பரிசுக்காக ஓடுவதற்கு பதிலாக ஜெயம் என்னும் இடத்தை அடைவதற்காக ஓடுவீர்கள். உடைந்து போன அந்தஸ்தை சரி செய்ய முயற்சிக்கவில்லை, மாறாக பாதுகாப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.